ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். சிலருக்கு எப்போதாவது வரும், சிலருக்கு அடிக்கடி வரும், சில பேருக்கு வந்தால் போகவே போகாது. என்னன்னு கேட்குறீங்களா? அதான் அழையா விருந்தாளி வந்தால் நம்மளை ஒரு பாடுபடுத்திட்டு தான் போகும். விக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். விக்கல் வந்து எதனால் வருது, அது உருவாக காரணம் என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விக்கலுங்கிறது வந்து பொதுவாக என்னென்னா, நம்ம வந்து வெளிக்காற்றை வந்து நம்ம சுவாசம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, மூச்சு உள்ளே இழுக்கிறப்ப பார்த்திங்கன்னா மார்பு தசைகள் வந்து நல்லா விரிவடையும். இப்படி மார்பு தசைகள் விரிவடைகிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம உதரவிதானம் அப்படின்னு ஒரு டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும், அதுவும் விரிவடையும். அது பார்த்திங்கன்னா நம்ம மார்புக்கும் வயிற்றுக்கும் இடையில நுரையீரலை ஒட்டி இருக்கிறது உதரவிதானம் பார்த்திங்கன்னா விரிவடையும். அப்படி விரிவடைகிறப்ப பார்த்திங்கன்னா நுரையீரலில் இருக்கிற காற்றழுத்தம் வந்து நமக்கு கம்மியாகும். அப்போ கம்மியாகி நம்மளுக்கு இந்த குரல் நாண்கள் இருக்கும் இல்லையா, இந்த வோக்கல் கார்ட்ஸ், அப்போ வந்து அது வந்து ஓப்பன் ஆகிடும். இப்படி ஓப்பன் ஆகிறப்போ நுரையீரலில் இருக்கிற காற்றழுத்தம் கம்மியாக இருக்கிறப்போ வெளியிலேருந்து இழுக்கிற காற்று வந்து அந்த திறந்த குரல் நாண்கள் வழியாக ஈஸியாக நம்ம லங்ஸுக்கு போயிடும். இதுதான் வந்து சுவாசம் நடக்கிற மெத்தட். இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த உதரவிதானம், அந்த டயஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்ன ஆகும்னா அது எரிச்சல் ஆயிடுச்சுன்னா, அதாவது அதை ஏதாவது எரிச்சல் படுத்தினா, அதாவது எப்படின்னா இப்போது இந்த ஃப்ரினிக் ஸ்பேசம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருக்கிற நரம்புகள் ஏதாவது அதை எரிச்சல் விட்டுனா அது என்ன ஆகும்னா மூளை கட்டுப்பாட்டை இழந்து தானாக வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவோம்னா குரல் நாண்கள் வந்து ஓப்பன் ஆகாது. அந்த சமயம் வந்து திறக்காமல் என்ன ஆகும்னா பாதி திறந்துருக்கும். அப்போ என்ன ஆகும்னா வெளியிலேருந்து நம்ம இழுக்கிற காற்று வந்து அந்த குட்டி ஓட்டை வழியாக, அதாவது ஃபுல்லாக திறக்காமல் கொஞ்சம் தான் திறந்துருக்கும். அப்போது தன்னிச்சையாக அந்த சுருக்கம் ஏற்படுத்தினதில் டயஃப்ரத்தில் ஏற்படுற அந்த சுருக்கத்தினால என்ன ஆகும்னா குரநான்கள் லைட்டாக திறக்கிறதுனால வெளியிலேருந்து வர காற்று வந்து அப்படியே அடைப்பட்டு உள்ளார போகும். அப்போ வர்ற ஒரு சவுண்டு தான். அப்போ புல்லாங்குழலில் வந்து அந்த காற்று தடைப்பட்டு உள்ளே போகிறப்போ ஒரு விசில் சவுண்டு வரும் இல்லையா, இந்த விக் அப்படிங்கிற வர சவுண்டு நுரையீரலுக்கு போகிறப்ப என்ன ஆகும்னா அந்த குரல் நான்கள் சரியாக திறக்காததுனால ஒரு சவுண்டு வரும். அதுதான் நம்ம விக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விக்கல் வந்து இப்போ நம்ம எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த விக்கல் வந்து எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வந்து வேகமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப சூடாக சாப்பிடுவாங்க, காரமாக சாப்பிடுவாங்க, இல்லை பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மது பழக்கம் உள்ளவங்க அது மாதிரிலாம் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விக்கல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த கொலஸ்ட்ரால் ஐட்டம் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, சில பேர் வந்து மருந்து மாத்திரைகள் எடுப்பாங்க. சில மருந்து மாத்திரைகள் ஒவ்வாமையினால், இப்போ சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அந்த அனஸ்தீஷியா ஒவ்வாமையினால் சில பேருக்கு வரும். அது மாதிரி இறப்பையில் அல்சர் இருந்துச்சு அப்படின்னா சரியான செரிக்கப்படாத உணவுகள் வந்து நம்ம இறப்பையில் வந்து ரொம்ப நேரம் தேங்கி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம உதரவிதானத்தை வந்து அது உறுத்தி அது மூலமாகவும் நமக்கு வந்து விக்கல் வரலாம். அது இல்லாமல் நமக்கு குடலில் இல்லை இறப்பையில் அல்சர் இருக்கிறதுனால நம்ம கிட்னி வந்து பழுதாகி அந்த கிட்னியில் இருக்கிற யூரியாவோட லெவல் அதிகமாகிறப்பவும் அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா விக்கல் வந்து ஜாஸ்தியாக வரலாம். சில மெடிசன்ஸ், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெடிசன் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் மெடிசனாலேயும் அவங்களுக்கு விக்கல் வரலாம். கண்டினியூஸான ஒரு மனப்பதட்டம், இல்லை உணர்ச்சி வசப்படுறது, எமோஷ்னல் அதிகமாகிறவங்க அப்போது வரும். இல்லை ஒரு ஹாப்பினஸ், ஒரு சேட்னஸ், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறப்ப டக்குன்னு வரும். அது எல்லாமே வந்து விக்கலை உருவாக்குறதுக்குரிய காரணிகள் தான். நமக்கு வந்து இந்த கல்லீரல் தொற்று, கணையத்தில் ஒரு அழற்சி, மூளையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், உணவு குழாயில் ஒரு அடைப்பு, ஃப்ரினிக் நர்வ் ஸ்பேசம், மூளையில் கட்டி, பக்கவாதம், அந்த மாதிரி நிறைய கண்டிஷனில் வந்து நமக்கு விக்கல் வந்து வரலாம். இந்த விக்கல் வந்து வந்துட்டு உடனே போயிட்டா பரவாயில்ல, இல்லை ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் வந்தால் பரவாயில்ல, இது கண்டினியூஸாக 2 நாளைக்கு மேலே இருக்குது அப்படின்னு வந்தால் அது வந்து ஏதாவது ஒரு நோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம். அது என்ன நோய்களாக இருக்கலாம்னா மூளை கட்டிகளாக இருக்கலாம், உடலில் கேன்சர் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கலாம், இறப்பையில் வந்து அல்சர் அந்த மாதிரி கண்டிஷன்லையும், இல்லை பக்கவாதம், மூளை கட்டிகள், இல்லை ஸ்பேசம் அந்த மாதிரி கண்டிஷன்லையும் நமக்கு வரலாம். அது என்னன்னு நம்ம கண்டிப்பாக வந்து டயக்னோசிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இது சாதா விக்கலா இல்லை ஏதாவது ஒரு பயப்படக்கூடிய நோய் சம்மந்தப்பட்ட அறிகுறியா அப்படின்னு பார்க்குறது வந்து ரொம்ப அவசியம். அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்துக்கலாம். எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்குறது மூலமாக நமக்கு வந்து இறப்பையில் ஏதாவது அடைப்பு இருக்குதா, அல்சர் இருக்குதா, இல்லைனா ஏதாவது கேன்சர் அந்த மாதிரியானது இருக்குதா, இல்லை சிடி ஸ்கேன் தலைக்கு பண்ணி பார்த்து மூளையில் ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை வந்து மூளையில் ஏதாவது காயங்கள் இருக்கா, பக்கவாதம் வர்றதுக்குரிய அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. விக்கல் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தும். நம்மளுக்கு வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு திணறல், அதாவது மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிற பேஷண்ட்டு கூட இந்த மூச்சு இப்படி தேங்கி விடுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரல் நாண்கள் வந்து சரியாக அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து சரியாக ஓப்பன் ஆகாதனாலே இந்த விக்கல்லாம் வரலாம். இந்த விக்கலை வந்து நம்ம இப்போ காஃபி, டீ அதிகமாக குடிக்கிறது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது,
சாப்பிட்றது, அப்புறம் வேகமாக சாப்பிட்றது, சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. இது மூலயமா இப்போ ஹைப்போதைராய்டிசம், அதாவது தொண்டையில் பார்த்திங்கன்னா சில நரம்புகள் உறுத்தி, அதை வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க, ஃப்ரெனிக் நர்வ் ஸ்வேசம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது மூலமாக கூட நமக்கு விக்கல் வரலாம். இல்லை இந்த தைராய்டு கட்டிகள் இருக்கும், அந்த தைராய்டு கட்டிகள் மூலமாக நமக்கு அது மூலமாகவும் விக்கல் வரலாம். அது தொண்டையில் புண் இருக்கிறது, லெரஞ்சைட்டிஸ் கண்டிஷன், அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நமக்கு நிறைய விக்கல் வரும். இப்போ இதெல்லாம் விக்கல் வர்றதுக்கு காரணம் காஃபி டீ அவாய்ட் பண்ணுறது, இந்த கஃபின் சம்மந்தப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சில பேர் சூயிங்கம் மெல்லுவாங்க, சில பேர் ஸ்ட்ரா மூலமாக குடிப்பாங்க. அப்போ வெளிக்காற்றுகள் சட்டுன்னு நமக்கு உள்ளார போகிறது மூலமாகவும் நமக்கு விக்கல் வரும். நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மெதுவாக சாப்பிட்டு, அதாவது உமிழ்நீரோடு கலந்து நம்ம உணவு இறப்பைக்கு போயிட்டு, இறப்பையிலேருந்து செரிக்கப்பட்டு அப்புறம் சிறுகுடலுக்கு போச்சுன்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. அது இல்லாமல் செரிக்காமல் நம்ம உணவு குழாயில் சாப்பாடு ரொம்ப நேரம் தேங்கிடுச்சுனாலும் நமக்கு அது அந்த குடல் சுவரின் முன்பகுதியில் புண்ணெல்லாம் ஃபார்ம் ஆகி அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாகவும் நமக்கு விக்கல்லாம் வரலாம். இதை நம்ம எப்படிலாம் அந்த விக்கலை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்தில் ஷாக் கொடுத்தா திடீர்னு பயமுறுத்தினா விக்கல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தண்ணியை குடித்தா சரியாயிடும் சொல்லுவாங்க. தண்ணியை நம்ம மடமடன்னு குடிக்கணும். அதாவது ஒரு 2-3 கிளாஸ் தண்ணியை மடமடன்னு குடிக்கணும். அது மாதிரி மூச்சு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே மூச்சை அடக்கி ஒரு 20 எண்ற வரைக்கும் நம்ம அப்படியே மூச்சு காற்றை அப்படியே உள்ளாரே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை வெளியிட்டுடலாம். இது மாதிரி ஒரு 5 டைம் செய்வது மூலமாகவும் விக்கல் நமக்கு சரியாயிடும். அப்புறம் எல்லாரும் சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அப்படியே ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை நாக்கு கடியில் போட்டு அது தானாக கரையை விட்டாலும் நமக்கு விக்கல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம், அந்த விக்கல் வர்றப்ப பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை ஒரு பீஸ் கட் பண்ணி நம்ம அப்படியே நல்ல ஜூஸாக உறிஞ்சு குடிக்கிறது மூலமாக அது என்ன பண்ணுவோம்னா, அதில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை அதிகப்படுத்தி நம்ம மெட்டபாலிக் சத்தை தூண்டி விட்டு நம்மளுக்கு சாப்பாடு டைஜஸ்டன் ஆகிறதுனால, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனாலே நமக்கு விக்கல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேன் நம்ம வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த மருந்துங்கிறதுனால வெதுவெதுப்பான வெந்நீரில் 1 ஸ்பூன் தேனை நம்ம வாயில் ஊற்றி நாக்கு கடியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நமக்கு விக்கல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் ஸ்ட்ரா மூலமாக தண்ணியை உறிஞ்சிட்டு, அதாவது நம்ம ஸ்ட்ரா மூலமாக தண்ணியை உறிஞ்சிட்டு காதை நம்ம நல்லா அடைச்சிக்கிட்டு இந்த 2 கட்டை விரலாலும் காதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பகுதியை வச்சு அழுத்தினோம்னா நம்மளுக்கு அந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகி ரிஃப்ளெக்ஸை கொடுக்கறதுனால நமக்கு டக்குன்னு விக்கல் நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விக்கல் நிற்கிறதுக்கு அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம பார்க்கணுன்னா, நாக்கை அப்படி நீட்டி ஒரு 20 வினாடிகள் வச்சுருந்தோன்னா அப்போ விக்கல் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் விக்கல் அது நிற்கிதுன்னா, இப்போ பாடகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நாக்கை தொங்க வைக்கிறது மூலமாக உள்ளார இருக்கிற ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் நமக்கு அந்த பாடகர்கள் அந்த வோக்கல் கார்டெலாம் நல்லா சரியாகிறதுக்கும் அது ஒரு எக்ஸசைஸ். அது மூலமாகவும் நமக்கு விக்கல் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காற்று பை, ஒரு பையை எடுத்துகிட்டு, ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு அதில் நம்ம மூச்சு கண்டினியூஸாக விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த காற்றிலே திருப்பி நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம பிளட்ல கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகி அது மூலமாக விக்கல் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முழங்கால்கள் இருக்கு இல்லையா, அதை மடக்கி நம்ம செஸ்ட்டுக்கு நேராக வைக்கிறதுனால, இப்படி கட்டி பிடிக்கிறதுனாலே நமக்கு விக்கல் ஸ்டாப் ஆகும். ஏன்னா அந்த முழங்கால்கள் நம்ம செஸ்ட்டில் ஒரு நெஞ்சு மார்பு பகுதியில் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால அப்பயும் நமக்கு நம்மளுக்கு விக்கல் ஸ்டாப் ஆகும். விக்கல் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை இதுலேயும் நம்ம விக்கல் ஸ்டாப் ஆகலையா, இதில் எதுலேயுமே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேறு என்ன மருத்துவ ரீதியாக வேறு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறது டயக்னோசிஸ் பண்ணி அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை மருத்துவரின் அறிவுரைப்படி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஹோமியோபதி அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமியோபதியில் விக்கலுக்கு ரொம்ப நல்ல மெடிசன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ நக்ஸோமிகா, அர்ஜென்டம் நைட்ரிக்கம், மியூரேட்டிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், சைனா, சமோமில்லா, ரெட்டான்ஷியா, சின்னமோனியம், அது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. கோக்குலஸ், இந்த மாதிரி நிறைய மெடிசன்லாம் இருக்குது. ஸ்ட்ரமோனியம், ஹயாசியாமஸ், இது மாதிரி நிறைய எக்கச்சக்க மெடிசன் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, எந்த பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன சிம்டம் சொல்கிறாங்களோ அந்த சிம்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம மெடிசன் கொடுக்க முடியும். என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, புதுசாக குழந்தை பெற்றாமல். அவங்க குழந்தை பெற்ற ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும். அவங்க வந்தாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, டெய்லிக்குமே விக்கல் வருது, வந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கண்டினியூஸாக இருக்குது, எனக்கு விக்கி பார்த்திங்கன்னா தொண்டையெல்லாம் ஒரே வலியாக இருக்குது, எனக்கு இது சிரமமாக இருக்குது, நான் மெடிக்கலில் சொல்லி மெடிசன் வாங்கி போட்டேன், அவள் போடுறப்போ நல்லா இருக்குது, ஆனால் டெய்லியுமே வந்துருச்சுன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு. எப்பயிலேருந்து இருக்குன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் கிடையாது, குழந்தை பெற்ற பிறகு தான் இருக்குது, அதுவும் முக்கியமாக பால் கொடுத்து முடிச்ச பிறகு தான் எனக்கு அந்த விக்கலே வருது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா கோக்குலஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசனில் அதாவது
அதாவது ஹிக்கஃப் வந்து ஆஃப்டர் ஃபீடிங் அப்படின்னு இருக்கும். ஆஃப்டர் ஃபீடிங்னா அதாவது பால் குடிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு விக்கல் வந்துச்சுன்னா, குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து முடித்த உடனே வந்து அவங்களுக்கு விக்கல் வந்துச்சுன்னா நம்ம வந்து கோகுலஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட ஒரு மெடிசன் இருக்குது, கோகுலஸ் அப்படிங்கிறது. இந்த கோகுலஸ் மெடிசனில் வந்து 30 பொட்டன்சியில் கொடுத்து நான் உங்களுக்கு அமிச்சேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க, நாளைக்கெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனேன். அதாவது ஒரு 5 டோஸ் அப்படி கொடுத்தேன். 5 டோஸ் எப்படின்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க, அந்த மெடிசனை எடுத்துக்கங்க அப்படி சொல்லி கொடுத்தேன். அவங்க ஒரு நாள் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆச்சரியம், நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு தெரியல. இது ஹோமியோபதி மெடிசன் வந்து அவ்வளோ ஒரு மிராக்கலான மெடிசன். அடுத்த நாள்லேருந்து அவங்களுக்கு விக்கல் வரவே இல்லை, அவ்வளோ அழகாக க்யூர் ஆகிட்டாங்க. விக்கல்ங்கிறது நம்ம எதனால் வருது, எப்படி வருது, அதுக்கு என்ன நம்ம பண்ணால் நமக்கு சரியாகும், எங்களுக்கு என்ன இண்டிகேட்டட் மெடிசன் செலக்ட் ஆகுதுன்னு பார்த்து ஹோமியோபதியில் நம்ம கொடுத்தோன்னா எப்பேற்பட்ட விக்கலையும் நம்ம சரி பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி விக்கல் கண்டிஷன்லாம் வந்துச்சுன்னா ஹோமியோபதியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஹோமியோபதி மெடிசன் ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ணலையான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தான் இந்த மெடிசனும் நமக்கு நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.